செய்யறதுக்கு உளுந்து நல்லா ஆற வெட்டியும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. செய்யறதுக்கு உளுந்து அரைச்சிக்கணும். உளுந்து மாவு அரைக்கையில கெட்டியாக அரைச்சிக்கணும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சியம்னு சுட போகிறோம். சியம்ன்றது வந்து சுழியம் சியம் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சியம்னு தான் சொல்லுவோம். இது முன்னாடி காலத்துலேருந்து எங்கள் அம்மாச்சி முத கொண்டு இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. எப்படின்னா உளுந்த மாவு நம்ம இட்லிக்கு அரைக்கையிலே கூட உளுந்து ஒரு கை உளுந்து 2 கை அள்ளி வச்சுக்கலாம். உளுந்த மாவு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆட்டி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, நாட்டு சக்கரை 1/2 கப் நாட்டு சக்கரை. இதுக்கு வந்து மெயின் வந்து பாசிப்பயிறு தான். பாசிப்பயிரை வந்து லேசாக வறுத்துட்டு இது வேக வச்சுருக்கு. எப்படின்னா 1 பங்கு பாசிப்பயிறுனா 3 பங்கு தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு வச்சிடணும். இதே நம்ம வந்து அந்த சுயத்துக்குள்ளே வச்சு சுட போகிறோம். நம்ம வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் செஞ்சுக்கிடுவோம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இந்த தண்ணி வந்து அந்த பயறு வேக வச்சதில் கொஞ்சமாக இருந்த தண்ணி. இதிலேயே நாட்டு சர்க்கரையை போட்டு காய்ச்சிக்குவோம். காய்ச்சி இருத்துக்குவோம். நாட்டு சர்க்கரையை இதிலே போடுவோம். நல்லா கரையிற அளவுக்கு இந்த பாலை காய்ச்சிக்குவோம். நல்லா கரைஞ்சிருச்சு. அதில் தூசி எதுவும் இருக்குன்றதுக்காண்டி இருத்துக்குவோம். வேற ஒரு பாத்திரத்தில் இருத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ செத்தை இருக்குது. அதனால தான் இருக்கிறோம். இப்போ இந்த பயரை வேக வச்சதை இதில் போடணும். இனிப்புக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன். வாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். போதும். எண்ணெய் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த உளுந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் போடுறோம். மாவு 1/4 கப்பு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே அந்த உருண்டையை உள்ளுக்க போட்டு ஸ்டஃபிங்கை உள்ளுக்க போட்டு முக்கி எண்ணெயில் போட போகிறோம்.
நாங்கள் இதை சிஎம் தான் சொல்லுவோம். இப்போ சுசியம், சுழியம் என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஆற வெட்டியும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் தூள், நெய் ஊற்றிருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு 15 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த உருண்டை எடுத்து இந்த மாதிரி முக்கி எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படி போட போகிறோம். இந்த மாதிரி பொசு பொசுன்னு வரும். எவ்வளோ அழகாக பொசு பொசுன்னு வந்துருக்குன்னு பாருங்கள். இதில் வேறு எது சோடாப்போ எதுவுமே போடுறது கிடையாது. உளுந்த மாவில் இது செய்கிறது. வெந்துருச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி போட்டு இப்படி முக்கி இப்படி ஒரு பெரட்டு பரட்டிக்கங்க. இப்படி லேசாக வலிச்சு விட்டுட்டு அப்படியே போட்டிங்கன்னா பொசு பொசுன்னு வந்துடும். கரையாது. ஒரு பக்கம் அப்படி வெந்தவுடனே இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி வெந்துடும்.
கெட்டியாக போடையில் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது, நல்லா ஹெல்த்தியானது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சிஎம் ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும், உள்ளுக்க இனிப்பு பூரணம் இருக்கும். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான பாசிப்பயிர் வச்சு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.